Hello everyone, welcome back to our channel UPSC Self Study. So in the video MP LAD scheme, Member of Parliament Local Area Development Scheme பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இது ரீசெண்டாக நியூஸில் அடிக்கடி வருது. அதில் ஒரு ஆர்டிக்கிள் தான் இந்த இந்தியன் எக்ஸ்பிரஸில் வந்து ஆர்டிக்கிள். ஸோ இது ரீசெண்டாக இப்போது சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க டு ஃபைட் அகெயின்ஸ்ட் கொரோனா. ஸோ இந்த ஸ்கீம் பற்றி நம்ம டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். டிசம்பர் 1993 PV நரசிம்மராவ் அவர்களுடைய பிரைம் மினிஸ்டர்ஷிப்பில் கொண்டு வரப்பட்ட ஸ்கீம் தான் இது. ஸோ இனிஷியலாக இது மினிஸ்ட்ரி ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட் கீழே இருந்தது. தென் 1994 மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன் அதுக்கு கீழே கொண்டு வந்தாங்க. ஸோ இந்த ஸ்கீம் பற்றின அப்ஜெக்டிவ் அண்ட் இந்த ஸ்கீமில் இருக்கக்கூடிய இஷ்யூஸ், தென் இதோட கான்ஸ்டிடியூஷனாலிட்டி எப்படி ப்ரூவ் பண்ணாங்க, தென் என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுக்கிறது மூலயமா இந்த இஷ்யூஸ் எல்லாம் நம்ம மினிமைஸ் பண்ண முடியும் அப்படின்ட்டு நம்ம ஒரு 360 டிகிரி வியூவில் இந்த டாப்பிக்கை பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட், ஒரு கான்ஸ்டிடியூவன்சி, நம்ம ஒரு தொகுதியிலிருந்து வரக்கூடிய எம்பி, அந்த எம்பி இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு ஏதாவது ஃபெசிலிட்டிஸ் தேவைப்படுது அப்படிங்கிறப்போ அந்த ஒர்க், இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கூல் பில்டிங்ஸ் என்னுடைய தொகுதியில் சரியாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது, ஸ்கூல், ஹாஸ்பிட்டல்ஸ் இதெல்லாம் வந்து என்னோடய தொகுதியில் இல்லை, அதனால் என்னோடய தொகுதியில் இதெல்லாம் கொண்டு வர்றதுக்கு எனக்கு ஒரு அமௌண்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லி என்ன ஒர்க் அப்படிங்கிறத ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய ஸ்கீம் தான் இது MP LAD ஸ்கீம். எம்பிங்கிறவர் அவருடைய தொகுதியில் இருக்கக்கூடிய ஒரு லோக்கல் ஏரியாவை டெவலப் பண்ணுறதுக்காக கொண்டு வரப்பட்ட ஸ்கீம் தான் இந்த MP LAD ஸ்கீம். அண்ட் இந்த ஸ்கீமில் வந்து யாரெல்லாம் வரலான்னா, எலெக்டட் அண்ட் நாமினேட்டட் மெம்பர்ஸ் ஆஃப் லோக்சபா அண்ட் ராஜ்யசபா, ரெண்டு இதில் இருந்துமே நாமினேட்டட் ஆல்சோ கேன் take part in this scheme. So first objective பார்த்தீங்கன்னா, to enable MPs, member of parliaments, to recommend works of developmental nature with emphasis on the creation of durable community assets. Durable community assetsனா நீடித்த சமூக சொத்துக்கள்னு சொல்லுவாங்க. அதாவது அதான் நான் சொன்ன மாதிரி ரோட்ஸு, ஹாஸ்பிட்டல், ஸ்கூல்ஸ்லாம் வந்து ஒரு லாங் டியூரேஷனுக்கு உதவக்கூடிய ஒரு சொத்து. Based on the locally felt needs to be taken in their constituencies. Next, லோக்சபா மெம்பர்ஸ் எப்படி எங்கே ரெக்கமெண்ட் பண்ணலான்னா, அவங்களுடைய தொகுதி, எந்த தொகுதியில் இருந்து அவங்க தேர்வாகி லோக்சபா மெம்பராக இருக்காங்களோ அவங்களுக்கும். தென் ராஜ்யசபா மெம்பர்ஸ்னால் எந்தெந்த ஸ்டேட்டில் இருந்து, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாடுக்கு பார்த்தீங்கன்னா லோக்சபாவில் 39 சீட்டு, ராஜ்யசபாவில் நம்மளுக்கு 18 சீட் இருக்குது. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியம், டிஎன்பிஎஸ்சியில் கூட இந்த கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஸோ எந்த ஸ்டேட்டில் இருந்து அவங்க வராங்களோ அவங்க ராஜ்யசபா மெம்பர்ஸ் வந்து ரெக்கமெண்ட் பண்ணலாம். அதே மாதிரி நாமினேட்டட் மெம்பர்ஸும் பண்ணலாம். நாமினேட்டட் மெம்பர்ஸ்க்கு இன்னும், ஏன்னா அவங்க எந்த ஒரு இதுலேருந்தும் பர்டிகுலர் இதுலேருந்தும் வரப்போகிறதில்ல. ஸோ அவங்க கண்ட்ரியில் எங்கேனாலும் அவங்க வந்து ரெக்கமெண்ட் பண்ணலாம். தேர்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, டு கிரியேட் டியூரபிள் அசெட்ஸ் ஆஃப் நேஷ்னல் ப்ரையாரிட்டிஸ். நான் சொன்ன மாதிரி இந்த ட்ரிங்கிங் வாட்டர், ப்ரைமரி எஜுகேஷன், சானிடேஷன், ரோட்ஸ், பப்ளிக் ஹெல்த், ஸோ இது எல்லாமே இந்த MP LAD ஸ்கீம் கீழே நம்ம கேட்கலாம். இது ஒரு சென்ட்ரல் செக்டர் ஸ்கீம். இட் இஸ் நாட் அ சென்ட்ரலி ஸ்பான்சர்டு. சென்ட்ரலி ஸ்பான்சர்னா உங்களுக்கு ஸ்டேட்டும் அதில் வந்து ஒரு பங்கு இருக்கும். இது சென்ட்ரல் செக்டார் ஸ்கீம். ஸோ முழுக்க சென்ட்ரல் தான் இதுக்கு ஃபண்ட் கொடுக்க போகுது. ஒவ்வொரு எம்பிக்கும் 5 கோடி, ஒரு வருஷத்துக்கு இந்த MP LAD ஸ்கீமில் இருந்து 5 கோடி அலோகேட் பண்ணப்படும். அது 2 இன்ஸ்டால்மெண்ட்டில் கொடுப்பாங்க, 2.5 கோடியா. இந்த ஃபண்ட்ஸ் எல்லாமே நான் லேப்சபிள். ஒன்ஸ் அலோகேட் பண்ணிட்டாங்கன்னா அதை லேப்ஸ் பண்ண முடியாது, ஸ்டாப் பண்ண முடியாது. ஸோ இந்த MP LADs மாதிரியே ஒவ்வொரு ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிஸில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ், எம்எல்ஏஸ்க்கும் தனியாக இதுக்குன்ட்டு இதே மாதிரி வந்து ஒரு ஃபண்ட் இருக்குது. அதுக்கு பேர் MLA LADs, மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி லோக்கல் ஏரியா டெவலப்மெண்ட் ஸ்கீம், வேர் த ஃபண்ட்ஸ் வில் பி கிவன் டு தி MLAs. ஸோ இதில் ரெக்கமெண்ட் பண்ணுறது எம்பிஸாக இருந்தாலும் அந்த அமௌண்ட் வந்து டைரெக்டாக அந்த பர்டிகுலர் லோக்கல் அத்தாரிட்டிக்கு தான் போய் சேரும். இந்த MP LAD ரூல்ஸ் படி ட்ரஸ்ட்டு இல்லை பப்ளிக் ஃபண்ட் ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னா மேக்ஸிமம் 1 கோடி அளவுக்கு இவங்க கொடுக்கலாம். மேக்ஸிமம் ஒன்லி 1 crore. அதே மாதிரி இந்த MP LADs ஃபண்ட்ஸ் வந்து குறிப்பிட்ட ஸ்கீம்ஸ், இந்த ஸ்வச் பாரத் அபியான்,
ஆக்சசபிள் இந்தியா கேம்பெயின். ஸோ இந்த மாதிரியான சென்ட்ரல் ஸ்கீம்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அந்த ஸ்கீமை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு இப்போ ஸ்வச் பாரத் அபியான்னா நம்ம டாய்லெட் கட்டுறதை கூட நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கு கூட இந்த ஃபண்டை யூஸ் பண்ணிக்கலாம். இட்ஸ் அப் டு த சாய்ஸ் ஆஃப் தி எம்பிஸ். இப்போது ஏன் இது நியூஸில் இருக்குன்னா, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ரீசெண்ட்லி இந்த ஃபண்டை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க ஃபார் 2 years 2020 அண்ட் 2021க்கு. அண்ட் இந்த ஃபண்டை எல்லாத்தையுமே கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. பிகாஸ் அந்த ஃபண்டை எடுத்து நம்ம அந்த COVID-19 அதுக்கான மேனேஜ்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கிறதுக்காக ஃபண்ட்ஸ் எல்லாமே அங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ இதில் என்னென்ன இஷ்யூஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இஷ்யூ பார்த்தீங்கன்னா ப்ரீச் ஆஃப் ஃபெட்ரலிசம். ஃபெட்ரலிசம்னா என்ன? கூட்டாட்சி. ப்ரீச்னா மீறல், கூட்டாட்சி மீறல் தான் இந்த ப்ரீச் ஆஃப் ஃபெட்ரலிசம். ஸோ இதை ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, யூனியன் கவர்மெண்ட்டுக்கு 7th ஸ்கெடியூலில் இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்ஸில் மட்டும்தான் செலவு ஒதுக்குறதுக்கு ரைட்ஸ் இருக்குது. பட் இங்கே அந்த மாதிரி கிடையாது. இந்த ஸ்கீம் மூலயமா அவங்க வந்து மித்த இதில் கூட வந்து தலையிடுறாங்க. இன்னொன்று என்னென்னா, இந்த மாதிரி லோக்கல் ஏரியா டெவலப்மெண்ட்லாம் யாருடைய தலைமையில் நடக்கணும், யாருடைய ஃபங்க்ஷனிங், யாரோட ரோல்ஸ் பார்த்திங்கன்னா பஞ்சாயத் அண்ட் முனிசிபாலிட்டிஸோட வேலை. பஞ்சாயத்துங்கிறது என்னது? பார்ட் 9. முனிசிபாலிட்டிஸுங்கிறது பார்ட் 9A. ஸோ யூனியன் கவர்மெண்ட் இந்த 2 விஷயத்துலையும் தலையிடுறது எப்படி இருக்குன்னா, பார்ட் 9 அண்ட் 9Aவை அவங்களுடைய ஃபங்க்ஷனிங்கை தடுக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இதை தான் வந்து ப்ரீச் ஆஃப் ஃபெட்ரலிசம் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு கான்ஃப்ளிக்ட் வித் திஸ் டாக்ட்ரின் ஆஃப் செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ். செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ்னால் என்ன? நம்மளுக்கு தெரியும், ஜுடிஷியரி, எக்ஸிக்யூட்டிவ், லெஜிஸ்லேட்டிவ். இந்த 3க்கு நடுவில் இருக்கக்கூடியது தான் வந்து இந்த செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ். இப்போ லெஜிஸ்லேட்டர்ஸோட ஒர்க் என்ன? மெயின் ஒர்க் லா மேக்கிங் ப்ராசஸ். பட் இங்கே அவங்க என்ன வேலை பார்க்குறாங்க? கிட்டத்தட்ட எக்ஸிக்யூட்டிவ்ஸோட வேலை. இப்போது நம்மளுடைய ஒரு ஏரியாவில் இதெல்லாம் கொண்டு வரணும் அப்படிங்கிறது அங்கே இருக்கக்கூடிய எக்ஸிக்யூட்டிவ்ஸ், முனிசிபல் கமிஷனராக இருக்கலாம், இல்லை டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்ஸாக இருக்கலாம். ஸோ இவங்க கொண்டு வர விஷயத்தை யார் இப்போ பண்ணுறா? எம்பிஸ், ஹூ ஆர் லெஜிஸ்லேட்டர்ஸ். ஸோ இது என்ன ஆகும்? லா மேக்கிங் ப்ராசஸில் அவங்களுடைய எஃபிஷியன்சியை குறைக்கும். அதே சமயம் இது எக்ஸிக்யூட்டிவில் தலையிடுற மாதிரி இருக்குது. ஸோ இதை தான் கான்ஃப்ளிக்ட் வித் டாக்ட்ரின் ஆஃப் செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இம்ப்ளிமெண்டேஷன் லேப்சஸ். இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இந்த எல்கேஜி மூவி ஆர்ஜே பாலாஜி அவங்க நடித்த எல்கேஜி மூவியில் பார்த்தீங்கன்னா, அந்த ரோட் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு என்ன பண்ணியிருப்பாங்க? ஆர்டிஐ போட்டு வர்றப்போ அதில் சம்திங் ஒரு 5 ஏதோ ஒரு கணக்கு அந்த அளவுக்கு இருக்கணும். பட் வந்து 3 or 2 தான் வந்து கட்டிட்டு ரோடு போட்டுட்ருக்காங்க அப்படின்ட்டு இவர் மிரட்டவும், அந்த ப்ரைவேட் ஃபார்ம்ஸ், அதாவது அந்த ரோட் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த ப்ரைவேட் கம்பெனி என்ன பண்ணுவாங்க? இவருக்கு லஞ்சம் கொடுப்பாங்க. அந்த கம்பெனி, அந்த ப்ரைவேட் ஃபார்ம் வந்து ஆல்ரெடி வேறு யாருக்கு கொடுத்துருக்கோம்? அந்த எம்பியோ ஆர் எம்எல்ஏ யாருக்கோ ஒரு ஆளுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ இது என்ன ஆகுது? டெவலப்மெண்டல் ஆக்டிவிட்டீஸ் மாதிரியே இல்லை. அண்ட் ஆல்சோ இது கரப்ஷனுக்கும் ஒரு வழியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் இம்ப்ளிமெண்டேஷன் லேப்சஸ். அண்ட் ஆல்சோ நம்மளுக்கு தெரியும் கேக், காம்ப்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா, அவங்களுமே சொல்லியிருக்காங்க இந்த ஸ்கீம் மூலயமா கரப்ஷன் அதிகமாகிருக்கு, ஃபினான்ஷியல் இன்ஸ்டெபிலிட்டியும் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரிப்போர்ட், கேக் ரிப்போர்ட் சொல்லுது. லாஸ்ட் பாயிண்ட், நோ ஸ்டாட்யூட்டரி பேக்கிங். இந்த ஸ்கீம் இம்ப்ளிமெண்டேஷனுக்குன்னு எந்த ஒரு சட்டமும் கிடையாது. சட்டம் இல்லை அப்படின்னாலே எந்தெந்த கவர்மெண்ட் அந்தந்த பீரியடில் ரூலிங் பார்ட்டியாக இருக்கோ அவங்கவுங்க இஷ்டத்துக்கு, அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இது எம்பிஸ் தான். இப்போ லோக்சபாவில் பிஜேபியும் இருக்கும், காங்கிரஸ் இருக்கும், இங்கே ரீஜனல் பார்ட்டிஸ் டிஎம்கே, ஸோ இவங்களும் இருப்பாங்க. அப்போ ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி இதை யூஸ் பண்ணுவாங்களா? இதை இப்படி தான் பயன்படுத்தணும் அப்படின்னு எந்த ஒரு சட்டமும் கிடையாது. ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது ஒரு இஷ்யூஸாக கன்சிடர் பண்ணுறாங்க. ஸோ இந்த இஷ்யூஸ் மட்டும் ஒரு கிளான்ஸ் பார்த்துருவோம். ப்ரீச் ஆஃப் ஃபெடரலிசமில் என்ன சொல்கிறாங்க? பஞ்சாயத்து அண்ட் முனிசிபாலிட்டிஸ் பார்ட் 9 அண்ட் பார்ட் 9Aவை இது வந்து
வயலேட் பண்ணுது. ப்ளஸ் யூனியன் கவர்மெண்ட்டுக்கு 7th ஷெட்யூல் தாண்டி எக்ஸ்பெண்டிச்சர் அலோகேட் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு கான்ஃப்ளிக்ட் வித் டாக்ட்ரின் ஆஃப் செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸில் எக்ஸிக்யூட்டிவோட ரோலை இப்போ லெஜிஸ்லேட்டர்ஸ் வந்து எடுத்து பண்ணுறாங்க. தென் இம்ப்ளிமெண்டேஷன் லேப்ஸில் நான் சொன்ன மாதிரி நெக்ஸஸ் பிட்வீன் private firms and MPs. ஸோ இதனால் என்ன ஆகும், நீங்கள் நல்ல ஒரு குவாலிட்டியான ஒர்க் பண்ணாட்டாலும் பரவாயில்ல, எனக்கான அமௌண்ட்டை கொடுத்துரு அப்படிங்கிற மாதிரியானது இவங்க 2 பேருக்குள்ளே நடக்குது. ஸோ இன்எஃபிஷியன்ட் ஆர்கனைசேஷன்ஸ் வந்து இதில் தலையிடுது. அண்ட் இதனால் என்ன ஆகுது, கரப்ஷன் அண்ட் நம்மளுக்கு சேர வேண்டிய ஒரு டெவலப்மெண்ட், ஒரு ப்ராப்பர் டெவலப்மெண்ட்டே கிடையாது. நெக்ஸ்ட்டு நோ ஸ்டாட்டுட்டரி பேக்கிங்க்கு நான் சொன்ன மாதிரி எந்த ஒரு சட்டமும் இதற்கு கிடையாது. அதனால் அன்னைக்கு என்ன கவர்மெண்ட் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த ஸ்கீம்ஸ் வந்து ஒர்க் ஆகுது. இது போக 2002ல் நேஷ்னல் கமிஷன் ஆன் ஒர்க்கிங் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன், இதில் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ஸ்கீமை உடனே டிஸ்கண்டினியூ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இம்ப்ளிமெண்டேஷன் லேப்ஸுக்கு நம்ம கேக் ரிப்போர்ட் சொன்னோமா. நெக்ஸ்ட்டு கான்ஸ்டிடியூஷனாலிட்டி ஆஃப் த ஸ்கீம். ஒரு ஸ்கீம் வந்து இந்த மாதிரி இவ்வளோ இஷ்யூஸ் கொடுக்குறதுனாலே கண்டிப்பாக ஒரு சுப்ரீம் கோர்ட்டுக்கிட்ட கொண்டு போயிருப்பாங்க. 2010ல் அது நடந்திருக்கு. சுப்ரீம் கோர்ட் கிட்ட அதை சேலஞ்ச் பண்ணியிருக்காங்க, வெதர் இட் இஸ் கான்ஸ்டிடியூஷனலி வேலிட் ஆர் நாட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை நம்ம வந்து ஒரு லாயர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம சொல்லுவோம் இல்லையா, சட்டத்தில் இருக்க ஓட்டையை கண்டுபிடிச்சி அதை வாதாடி எப்படியாவது இதை வந்து நிரபராதி அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணுவாங்க, ஒரு குற்றவாளியை கூட அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த ஸ்கீமை வந்து எப்படி காப்பாற்றுறாங்கன்னு பாருங்கள். ஃபர்ஸ்ட்டு இந்தியன் கான்ஸ்டிடியூஷனில் ஸ்ட்ரிக்ட் செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ் பற்றி பேசவே இல்லை அப்படின்னு ஃபஸ்ட் எடுக்கவுமே அதான் சொல்கிறாங்க. லெஜிஸ்லேட்டிவ்க்கும் எக்ஸிக்யூட்டிவ்க்கும் ஸ்ட்ரிக்ட் செப்பரேஷன் சொல்லிட்டு எதுவுமே நம்ம கான்ஸ்டிடியூஷனில் மென்ஷன் பண்ணலை அப்படிங்கிறாங்க. செகண்ட் பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க, எம்பி வந்து எக்ஸிக்யூட்டிவ் ஃபங்க்ஷனாக இருக்கிறாரு, ஓகே பரவாயில்ல, அது இட் இஸ் லிமிட்டட் டு ரெக்கமெண்டிங் ஒர்க்ஸ். ஏன்னா அந்த ஆக்சுவல் இம்ப்ளிமெண்டேஷன் ரெக்கமெண்ட் பண்ணுறதோட அவர் வேலை முடிஞ்சிருது. ஆக்சுவல் இம்ப்ளிமெண்டேஷன் யார் கையில் இருக்குது, லோக்கல் அத்தாரிட்டிஸ் அண்ட் ஆல்சோ டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்ஸ் கிட்ட தான் இருக்குது. ஸோ எப்படினாலும் இது வந்து செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸை வயலேட் பண்ணலை அப்படின்னு சொல்லிடுறாங்க. நெக்ஸ்ட்டு நம்மளோட இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் தெரியும் குவாசி ஃபெட்ரல் இன் நேச்சர். இந்த பாயிண்ட் வச்சு தான் இதே சொல்கிறாங்க. குவாசி ஃபெட்ரலாக என்னென்ன, கம்ப்ளீட் யூனிட்டரியும் கிடையாது. our Indian constitution is not complete unitary nor complete federal. ஸோ இது ரெண்டும் கலந்தது தான். ஒரு சில நேரம் யூனிட்டரியாக வேலை செய்யும், அது இந்த எமர்ஜென்சி டைம்னால் நம்ம கம்ப்ளீட் யூனிட்டரியாக மாறுறதுக்கு இருக்குது. ஸோ அதனால் இதை நம்ம வந்து இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் கம்ப்ளீட் யூனிட்டரின்னு சொல்ல முடியாது, கம்ப்ளீட் ஃபெட்ரல்னு சொல்ல முடியாது. ஸோ இட் இஸ் அ குவாசி ஃபெட்ரல் ஆஃப் நேச்சர். தென் ஆர்டிக்கிள் 282ல் ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் ரெண்டுமே வந்து கிராண்ட்ஸ் இன் எய்டு மேக் பண்ணுறதுக்கான பவர் இருக்குது, யூனியன்ட்டே இருக்குது, ஸ்டேட் கிட்டேயும் இருக்குங்கிறாங்க. தென் டிபிஎஸ்பி கீழே நம்ம ஒன்று சொல்லியிருப்போம், ஸ்டேட்டோட வெல்ஃபேர் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்காக நாங்கள் எந்த இனிஷியேட்டிவ்ஸ்னாலும் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த டிபிஎஸ்பி வச்சு தான் நாங்கள் வந்து ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ நாங்கள் இந்த ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு இந்தியன் கான்ஸ்டியூஷன் டஸ் நாட் ரெக்கக்னைஸ் த ஸ்ட்ரிக்ட் செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ் பிகாஸ் இட் இஸ் குவாசி ஃபெட்ரல் இன் நேச்சர். தென் இட் இஸ் ஒன்லி த function of MP is only limited to the recommending works and the actual implementation is done by the local authorities. Therefore, it does not violate the separation of powers. Article 282 talks about both the union and the state has the power to make grants, and also it is aiming for the fulfillment for the development and the welfare of the state as reflected in the DPSP, Directive Principles of State Policy. ஓகே, இந்த இஷ்யூஸ்லாம் ஓவர் கம் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம்? ஃபஸ்ட்டு டிரான்ஸ்பரன்சியை வந்து அதிகப்படுத்தலாம், வெளிப்படைத்தன்மை. இதை எப்படி பண்ண முடியும்? அந்த ஃபண்ட்ஸ்லாம் வந்து
நம்ம அந்த வேலைக்குன்னு சொன்ன வேலைக்கு கரெக்டாக ஸ்பெண்ட் ஆகியிருக்கா, இல்லை யூட்டிலைஸ் பண்ணாமல் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்குறது. இன்னொன்று இதில் சிட்டிசன்ஸை அதிகமாக இன்வால்வ் பண்ணுறது, இன்வால்விங் சிட்டிசன்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து என்ன சொல்லலாம், லேப்சபிள் ஃபண்ட்ஸாக மாற்றணும்னா நம்ம பார்த்தோம். நான் லேப்சபிள் இந்த ஃபண்டு வந்து எல்லாமே நான் லேப்சபிள்னு பார்த்தோம். ஸோ லேப்சபிள் அப்படின்னு சொல்லி ஒரு கண்டிஷன் கொண்டு வந்தோம்னா எம்பிஸ் மேலே இது ஒரு ப்ரெஷராக போய் சேரும். ஸோ ப்ரெஷராக சேர்றது மூலயமா அவங்க என்ன பண்ணுவாங்க, ஃபண்டு அந்த அன்யூட்டிலைஸ்டு ஃபண்ட்ஸை ஃபுல்லாக ஒன்று செலவிட பார்ப்பாங்க. இல்லை அப்படின்னாலுமே அந்த அன்யூட்டிலைஸ்டு ஃபண்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து நம்ம லேப்ஸ் பண்ணி திருப்பி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி இனிஷியேட்டிவ்ஸ் கொண்டு வரும்போது இந்த சொன்ன இஷ்யூஸ் எல்லாத்தையும் நம்ம ஓரளவு சரி கட்ட முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங் அண்ட் ஹாப்பி லேர்னிங்.